வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று முதல் தமிழ்நாட்டிற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்ள உள்ளார். பயணத்தின் ஒரு பகுதியாக தனது சொந்த ஊரான திருப்பூரில் நாளை நடைபெறும் பொங்கல் விழாவில் மக்களுடன் இணைந்து கொண்டாட உள்ளார். தொடர்ந்து குலதெய்வம் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய உள்ள அவர் நாளை பிற்பகல் கோவை செல்ல உள்ளார். அங்கு புதிதாக நிறுவப்பட்டுள்ள KMCH நரம்பியல் மருத்துவமனை மற்றும் புறநோயாளிகள் பிரிவு கட்டிடங்களை திறந்து வைக்க உள்ளார். பின்னர் கோவை கொடிசியா அரங்கில் நடைபெறும் ராமகிருஷ்ணா மிஷன் மருத்துவமனையின் பொன்விழா கொண்டாட்டங்களிலும் அவர் கலந்து கொள்ள உள்ளார். காமன்வெல்த் நாடுகளின் 28வது மாநாட்டை இந்தியா இன்று முதல் வரும் 16ஆம் தேதி வரை புதுடெல்லியில் நடத்த உள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் 60க்கும் மேற்பட்ட காமன்வெல்த் நாடுகளில் இருந்து சபாநாயகர்கள் மற்றும் தலைமை அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 3000 ரூபாய் பொங்கல் பரிசுத் தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் உடனடியாக செலுத்தப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமியின் அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் இன்று போகி பண்டிகையுடன் தொடங்கியது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வசிக்கும் மக்கள் கடும் குளிரையும் பொருட்படுத்தாது பழைய பொருட்களை தங்கள் இல்லங்களின் முன்பு தீயிட்டு எரித்தனர். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற சொலவடைக்கு ஏற்ப போகி பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதிக்காதவாறு பிளாஸ்டிக் பொருட்கள், டயர்கள் உள்ளிட்டவைகளை எரிக்காமல் பெரும்பாலான மக்கள் கொண்டாடியது அரசு ஏற்படுத்திய விழிப்புணர்வு பொதுமக்களிடம் சென்று சேர்ந்துள்ளதை உறுதிப்படுத்துகிறது. போகி என்பது பழையன கழிதல் என்பதாகும். இதன் அர்த்தம் நம்மிடமுள்ள கோபம், வெறுப்புகளை ஒழிக்க வேண்டும். போகி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர ஜோதி தரிசனம் இன்று மாலை நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.